சில பேர் கருப்பா இருந்தாலும் நிறம் கம்மியா இருந்தாலும் கலையா இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மூஞ்சி பார்த்தா ஒரு கலை இருக்கும், அந்த சிமெட்ரி இருக்கும் மூஞ்சில, அந்த ஒரு பளிச்சுங்கிற ஒரு கலை சார்ந்த விஷயங்கள் சுக்கிரன் அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார். புரியுதுங்களா? ஸ்டைலாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஒரு இடத்துல. அதை கொடுப்பார். 7ஆம் பாவத்தை பார்ப்பதனால் இல்லற வாழ்க்கை கொஞ்சம் நல்லா சுகமாக வச்சிருப்பார். ரொமான்டிக் மைண்ட் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த இடத்துல அவங்க பேசுகிறப்ப இனிமையாக பேசுவாங்க. இதுதான் சார் நான் கேட்கலான்றது. நிறைய பேர் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும்போது என்னன்னா ஒருத்தங்க ஆசா பேசுவாங்க, இன்னொரு ஸ்ட்ரைட்டா உண்மையாகவும் பேசுவாங்க. ஆனா ரெண்டுல இருக்கிற சுக்கரன் வந்து ஒரு சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாம், ஸ்வீட்டா இருக்கும். ஸ்வீட்டா. ஏன்னா ஒரு சுக்கிரன் மறந்துட்டார். சுக்கிரனின் காரத்துவமாக இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய சுகம், லக்ஸுரி ஐட்டம்ஸ், பெண் சுகம், ஆடம்பர விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைபடும். அதே சமயத்தில் வந்து மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்கணும். இதை வச்சுட்டே நீங்கள் டோட்டலாக 3 சுக்கரன் தான் முடிச்சுன்னு சொல்ல முடியாது. 4 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்குறேன்னு போயிட்டு ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கிட்டு வர்றது. ஏன்னா அவங்க அதில் போய் ஈர்க்கப்படுவாங்க. லக்ஸுரி அதில் போய் வாங்கிட்டு வர்றது, லக்ஸுரி வீடு அமைகிறதுல ரொம்ப யோகம். அழகான வீடு அமைப்புலாம் ரொம்ப நல்லாவே. அது ஆட்சி பலத்தோட உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனே 4ஆம் இடத்துல வேற மாதிரி ஒரு இன்கம். ஏன்னா 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 2ஆம் பாவங்கிறது தனஸ்தானம். 8 சுக்கிரன் 2 பார்த்து 2 தனத்தை திரெட்பலத்தை கொடுத்து கையில் காசு, நல்ல வருமானம். சுக்கிர திசை நடக்கிறப்ப நல்லா ஒரு வந்துட்டே இருக்கு சார் அவருக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு ஜாதகத்தில் வந்து காதல் திருமணமாக சுக்கிர திசை நடக்கிறப்ப அப்புறம் கண்டிப்பாக காதல் திருமணமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அது சனி செவ்வாய் பாதிப்பு எப்படி இருக்கிறதுனால அது கலப்பு திருமணமாக இல்லையாங்கிறது பார்த்து துல்லியமாக சொல்லலாம். ஸோ காதல் விஷயத்தில் அந்த சுக்கிரனே உங்களோட ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும். அது சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதியாக இருந்து 11ஆம் இருக்கிறாருன்னா வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கிறோம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். எப்படிங்க? நல்லா இருக்கு. சூப்பருங்க. கடந்த எபிசோட் நல்ல வரவேற்பு வந்துச்சு. ஸோ அதே சீரீஸ் தான் கண்டினியூ பண்றோம். அந்த வகையில் சுக்கிரனை பத்தி தான் பார்க்க போறோம். சுக்கிரன் 12 பாவத்துல இருந்து என்னென்ன பலன்கள் தரப்போறாருன்னு சொல்லிருங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிரனை பத்தி உங்களோட சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலியமா என்ன டெஃபினேஷன் மட்டும் சொல்லுங்க. இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சுபகிரக வரிசையில 2வது ரகமான 2வது ரேங்கிங் உள்ள 2வது மிகப்பெரிய சுபகிரகமாக வருகிறது. உங்களுக்கு தெரியும், முதல் வீடியோல நம்ம பார்த்திருப்போம், குரு தான் மிகப்பெரிய சுபகிரகம். பிகாஸ் அது இந்த சூரியனோட ஒளியை எந்த அளவுக்கு பிரதிபலிக்க முடியக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதோ அதை வச்சுதான் நம்ம வந்து சுபகிரகமா பாவகிரகமான்னு சொல்றோம். இதுல வந்து 2வது ரகம் மிகப்பெரிய ஒரு சுபகிரகமாக வருவது சுக்கிரன். அதுவும் உச்ச சுக்கிரனா இருக்காரு பாத்தீங்களா. சுக்கிரன் வந்து மீனத்தில் இருக்கும்போது உச்சம் பெறுகிறார். நல்ல ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய, இன்ஃபேக்ட் ஒரு 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 குருவோட பாதி அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடிய அம்முக்கு கண்டிப்பாக சுக்கிரனுக்கு இருக்கு. அதே சமயத்துல நீச்சமாக போகும்பொழுது சுத்தமா வழி இழந்துட்டாருன்னு பயப்பட வேண்டியதில்லை. அதாவது சுக்கிரன் நீச்சமா கண்ணில போறப்ப என்ன சார் ஒண்ணுமே இல்லையா, பட்டர் மாஸ் தான் எரியுமா, ஒன்று ஒளி இல்லைன்னா இல்லை. அதுக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒளி தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சுக்கிரன் கண்ணில் இருக்கும் பொழுது இருக்கு. இடைப்பட்ட நீச்சத்துக்கும் உச்சத்துக்கு நடுவால் நட்பு, பகை, அது மாதிரி ஒரு அமைப்புல வந்து நம்ம இதுக்குள்ள இருக்கக்கூடிய இது நம்ம பார்க்குற மாதிரியே சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து உன்னமே வந்து வளர்க்கக்கூடிய அமைப்பும் இன்னும் அதோட ஆதிபத்தியங்கள் மேன்மை வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சூப்பர். அதே மாதிரி சுக்கிரன் லக்னத்தில் இருந்தா என்ன பண்ணுவீங்க? எப்படி வந்து சுபகிரகமா இருக்கிறதுனால இருக்கும் வீட்டையும் வளர்ப்பார், பார்க்கும் வீட்டையும் வளர்க்கக்கூடிய சுபகிரகமாகிய சுக்கிரன் நீ இருக்கும் பொழுது நல்ல ஒரு மேன்மையான ஒரு கேரக்டர் கொடுப்பார். அப்பளுக்கற்ற ஒரு இன்னசென்ட் பர்சனாலிட்டி கொடுப்பார். அதாவது சார் அப்பளுக்கற்றமா எந்த ஒரு கிரிமினல் எண்ணத்துக்கும் போக மாட்டாரு. அப்போ ஒரு அப்பாவி சார் நம்ம சொல்றோம்ல, அவங்க பாத்தீங்கன்னா சுபகிரகம் இருக்கும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும். மைண்டு இப்போ மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கும். சில பேர் கருப்பா இருந்தாலும் நிறம் கம்மியா இருந்தாலும் கலையா இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மூஞ்சி பார்த்தா ஒரு கலை இருக்கும், அந்த சிமெட்ரி இருக்கும் மூஞ்சில, அந்த ஒரு பளிச்சுங்கிற ஒரு கலை சார்ந்த விஷயங்கள் சுக்கிரன் அதை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவார். புரியுதுங்களா? ஸ்டைலா இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஒரு இடத்துல. ஸோ அதை கொடுப்பார். 7ஆம் பாவத்தை பார்ப்பதனால் இல்லற வாழ்க்கை கொஞ்சம் நல்லா சுகமா வச்சிருப்பார். ரொமான்டிக் மைண்ட் இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அதாவது என்ன வேணா பண்ணாலும் அன்புக்கு கட்டுப்படுறவங்களாக இருப்பாங்க. லவ் காதல்ங்கிற விஷயத்துக்கு அதிகமாக ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எமோஷ்னலா திங்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே லக்னத்துல புதன் இருந்தால் லாஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க. லக்னத்துல சுக்கிரன் இருக்கும்போது எமோஷ்னலா தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அமைப்புகள் நிறைந்தது சுக்கிரன் லக்னத்தில் இருக்குது. சூப்பர். அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா நிதி வரக்கூடிய அமைப்புக்கு, பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புக்கு, கையில் எப்பவுமே அவங்க கையில பணம் இருக்கும் சார், வந்துட்டு போயிட்டு இருக்கும் சார். ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும்
வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது அவங்க கையில் எப்பவுமே இருக்கும். கணவர் கொடுத்து வைப்பாரு, அல்லது அவங்களே சேமிச்சு வச்சுப்பாங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கொடுத்து உதவுற மாதிரி அவங்க கையில அந்த அந்த அமைப்பும் அந்த பிராப்தமும் நிறைந்த ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடியதான் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. பெரும்பணம் இல்லாம விட்டாலும் ஒரு சிறுபணம் எப்பவுமே கண்டிப்பா இருக்கும். அந்த அமைப்பு இருக்கு அவங்களுக்கு, எப்பவுமே சேரும் அவங்களுக்கு பணம். அதே அந்த சார்ட் அவுட் பண்றது, ஒரு ஒரு கடன்காரர் இருக்காரு, அவர்கிட்ட எப்படி போய் நம்ம போய் சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கும் போது என்ன மாதிரி பேசினா அவர் எப்படி சால்வ் ஆவாரு அப்படிங்கிற ஒரு ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ட்ரிக்ஸ்னு சொல்றதோட அவங்களுக்கு இயல்பாவே பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனுங்கிற ஒரு அருமையான, அது குரு இருந்தா வேற விஷயம். சுக்கிரனுங்கிற விஷயம் ஆதிபத்தியத்தோட காரத்துவம் மாறுது இல்லையா? அப்படிங்கிறப்ப இனிமையா பேசக்கூடியது. குரு வந்து பளிச்சுன்னு பேசக்கூடியது இருக்குமே ஒழிய இனிமை வராது. குருட்ட உண்மைதான் இருக்கும். டக்கு டக்குன்னு இப்படிதாங்க இருக்கு, இப்படிதான் இருக்கு. அழகா சொன்னீங்க. உண்மையை சொல்லணும், எடுத்து சொல்லும். ஆனா சுக்கிரன் தான் பாத்தீங்கன்னா மிகைப்படு, அதாவது எந்த மாதிரி ஒரு இது ஒரு டெக்கரேஷன் பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எது சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சாமர்த்தியம் நேச்சுரலா வரும். நேச்சுரலா வரும். இனிமையான குரல் இருக்கும். எங்க இறக்கணும் எங்க ஏத்தணும்னு சொல்லுவாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப சரி சண்டை போடலான்னு வரக்கூடிய கொஞ்சம் இப்படி பேசுறானா, நல்லா தான் பேசுறான், என்ன பண்றது அப்படின்ட்டு பார்த்து பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை கொடுக்கக்கூடியது இருக்குது. அதே சமயத்துல குடும்ப வாழ்க்கைக்கு சீக்கிரமா குடும்பம் அமையறதுக்கு, லேட் மேரேஜ் ஆகாம சீக்கிரமா கல்யாணம் நடந்துருச்சு. சுக்கிர திசை நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும். சுக்கிர திசை நடக்கிறப்போ ஒரு வயசு உள்ள பொண்ணுக்கு சுக்கிர திசை வரப்போ வயசுக்கு வர்றது, சீக்கிரம் வர்றது, காதல் வயப்படுறது, அந்த கெமிஸ்ட்ரி சீக்கிரம் வேலை செய்யும். இப்போ ஒரு சுக்கிரன் வந்து ஒரு மாதிரியான ஒரு ராகு அது மாதிரி காதல் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு கொடுத்து சுக்கிர திசையே வருதுன்னா நீ கண்ணை மூடிட்டு காதல் திருமணமான்னு பேசிடலாம். இது சுக்கிரன் வந்து அந்த விஷயத்தை கொடுப்பாரு. ஏன்னா எந்த திசை நடக்குதோ அந்த காரணத்தை கொடுப்பாருன்னா பேசிக் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது வாக்கு விஷயத்துக்கு நல்லது, திருமண குடும்ப விஷயத்துக்கு நல்லது, அதே சமயத்தில் நிதி விஷயத்துக்கும் மிகவும் நன்றி. எப்பவுமே உங்களோட பணம் இருக்குங்களா இல்லை கடன் வாங்குற மாதிரி சொல்லுங்க? அது வந்து அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு தான் வந்து 2ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்படுது இல்லையா, 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படலை. அதனால கணவர் மூலமாக, பங்குதாரர் மூலமாக, நம்ம நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமா பணம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் பாவத்தை சுக்கிரன் வந்து 8ஆம் பாவத்தை பாக்குறாரு இல்லைங்களா? ஸோ 8ஆம் பாவங்கிறது 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற கணவர்மார்களுக்கு வந்து இன்கம் நல்லா இருக்கும். ஸோ அதனால அவங்க மூலமா பணம் செலவுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. பேக்கெட் மணி எங்கிருந்து வரும், யாரோ கொடுத்தா தானே வரும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய அமைப்பு. ஸோ 2, 8னாவே பணஸ்தானம். 8ங்கிறது மறைமுக இன்கம், 2ங்கிறது அது மூலமா வருது, நாம ஏர்ன் பண்றது, கொடுக்குறாங்க நம்ம ஏர்ன் பண்றோம், இது நம்ம பணங்கிற மாதிரி. ஸோ 2, 8ல வந்து சுபகிரகம் தாக்கம் இருக்கிறது வந்து நல்ல விஷயம். அதே சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கு. சுபகிரகமா இருந்து 8ஆம் வீட்டை பார்க்குது இல்லையா? ஸோ கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய, ஏன்னா குரு அளவுக்கு பிரகாசமான ஒளியாளினாலும் 50% கொடுக்கக்கூடிய ஒளியாக சுக்கிரன் இருக்கிறதுனால கரெக்டா 2ல இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ல சம்மந்தப்பட்டு சுக்கிர திசையே நடக்கும் பொழுது வெளிநாடு போயிட்டு வந்தீங்கன்னா சுக்கிர திசை, ஆமா சுய புக்தியில போயிட்டு வந்தேன் சார் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே 2ஆம் இடத்துல சுக்கிரன் நல்லா இருக்கு. சூப்பர். அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு மறைவு. 3, 8 தான் மறைவு. புரியுதுங்களா? 6ஆம் இடம் மறைவு இல்லை. ஸோ 3ல இருக்கிற சுக்கிரன் கொஞ்சம் ஒரு படி கம்மி தான். மற்ற 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, மற்ற பாவங்கள் எப்படி இருக்கு, போகஸ்தானமாகிய 12ஆம் பாவம் எப்படி இருக்குலாம் பார்க்கணும். அதே சமயத்துல அந்த 3ல மறைஞ்சனால அதோட காரத்துவங்கள் 8ஆம் வீட்டுல சுக்கிரன் மறைஞ்சா என்ன காரணம் மறையுமோ அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிறதும் கொஞ்சம் அவங்களுக்கு அது மாதிரி மிஸ் ஆகும். ஆனா முயற்சிகள் நல்லா பண்ணலாம். அவங்களுக்குன்னு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், மியூசிக் இன்ட்ரெஸ்ட். இது சுக்கிரனே பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த விஷயங்கள், ஆர்டிஸ்டிக் விஷயங்கள், பியூட்டி விஷயங்கள், ஆடம்பர விஷயங்கள், பெண்கள் விரும்பும் விஷயங்கள், மீடியா, காஸ்மெட்டிக்ஸ், இது எல்லாமே நம்ம யூடியூப், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரன் 3 மறையிறது வந்து ஒரு விதமான ஒரு மறைவா ஸ்தானமாக இருந்தாலும் அந்த 3ஆம் இடம் வலுத்து அவங்களுக்குன்னு சில டேலண்ட் இருக்கும். புகழ் ஸ்தானம் இல்லையா? 3ஆம் இடம் முயற்சியும் புகழையும் கொடுக்கக்கூடியனால அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்து புகழ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சூப்பர் சார். அது தாயார் ஸ்தானத்தில் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா திக்பலம் பெறுகிறார். இப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துல வரும்பொழுது திக்பலம் பெறுகிறார். அது சுக்கிரன் டைரக்ஷனல், சூரியன் செவ்வாய் 10ல இருந்தா திக்பலம் சொல்ற மாதிரி இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. லக்னத்துக்கு ராசிக்கு கிடையாது. ஸோ அப்படிங்கும் பொழுது அது நல்ல ஒரு விஷயம். அது சுக்கிரன் லக்னமாவே இருந்து துலா லக்னம், ரிஷப லக்னமா இருந்து லக்னாதிபதியாகி சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கேரக்டர் ஆஃப் த பர்சன் இஸ் வெரி ஸ்ட்ராங். நல்ல ஒரு நம்பகத்தன்மையான ஒரு நபரா இருக்கும். லக்னம் வந்து திக்பலம் பெறுகிறது இல்லையா? ஸோ அது நல்ல விஷயம். அதே சமயத்துல அது நட்பு வீட்டுல இருக்குதா எல்லாமே நாம் பார்க்கணும். அது மாதிரி இருக்கும் பொழுது 4ஆம் இடங்கிற தாயாருக்கு நல்ல ஒரு அம்மா, தாயார் மூலமா நல்ல பெனிஃபிட். இவர் என்னதான் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட வாழ்க்கை இருந்தாலும் அம்மா இவரை விட்டு கொடுக்காத ஒரு அம்மா, அது மாதிரி அமைப்பு கொடுக்கு. ஒரு மாதிரி வாங்கக்கூடிய வீடா இருந்தாலும் வண்டி வாங்கினோம்னாலும் கொஞ்சம் நல்லாவே கைக்கு மீறி கொஞ்சம் வாங்கி அழகிய பொருட்களா வாங்குறது,
ஒரு 4 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்குறேன்னு போயிட்டு ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கிட்டு வர்றது. ஏன்னா அவங்க அதுல போய் ஈர்க்கப்படுவாங்க. லக்ஸுரி. லக்ஸுரி அதுல போய் வாங்கிட்டு வர்றது, லக்ஸுரி வீடு அமையறதுல ரொம்ப யோகம். அழகான வீடு கூடிய அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. அது ஆட்சி பலத்தோட உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனே 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இன்னுமே பலன்கள் அதிகமாக இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்துல வந்து நல்ல ஒரு விஷயம். 5ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கா, அவங்களுக்கு பொன் குழந்தை தான் பிறக்குங்கிறது மிகவும் அபத்தமான ஒரு பலன். ஏன்னா சுபகிரகம் எந்த பாவத்தில் இருந்தாலும் வளர்க்கும் தான் விஷயமே ஒழிய, சுக்கிரன் 5ல இருந்தா புத்திரஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கப்போ பொண்ணு தான் பிறக்குங்கிறது வந்து 3 மாசத்துல ஏதோ ஒரு புக்கு படிச்சு வந்து ஜோதிடர் பேசுற விஷயம்தான். அது தவறு. சுக்கிரன் 5ஆம் வீட்டுல இருக்கிறது குழந்தை பாவத்துக்கு நல்லது. ஆண் வாரிசு தடை இல்லாம வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆணும் பெண்ணுக்கும் 2க்கும் சேர்ந்து தான் பார்க்கணும். ஏன்னா குழந்தைங்கிறது 2 விஷயம், 2 இருபாலனர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பதனால. அதுவும் இல்லாம பூர்வ புண்ணிய ஸ்தானம், லக்கு நம்ம நல்ல லக்கு. 5ஆம் இடங்கிற நமக்கு பிடிச்ச பாவத்திலேயே சுக்கிரன் இருக்கப்போ காதல் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா மேக்ஸிமம் 90% காதல் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. ஆனா 5ல சுக்கிரன் இருக்கிறது வாக்கக்கூடாது. சுக்கிரனோட வீடு ரிஷபம் எப்படி இருக்குது, சுக்கிரனோட வீடாகிய துலாம் எப்படி இருக்குது, பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்குதா, எகைன் குரு சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்குதா, சுக்கிரன் அவங்களுக்கு கனெக்ட் ஆகுறாங்களா, அதே மாதிரி அந்த 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, சுக்கிர திசையே நடக்குதா, இதெல்லாமே பார்த்து தான் காதல் பார்க்கணும். பட் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுக்கிரனே சனி செவ்வாயால் பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கும் பொழுது காதல் திருமணம் வரும். சூப்பருங்க. அது அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சுக்கிரன். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதே துலாம் லக்னமாக பிறந்து லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது உச்சம் பெறுகிறார். நல்லா உச்சம் பெறும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு தான். ஸோ 6ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானம் கிடையாது சுக்கிரனுக்கு, நல்ல விஷயம் தான். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் லோன் செக்டார்ஸ், ஃபினான்ஷியல் செக்டார்ல கொஞ்சம் இது மாதிரி கிரெடிட் கொடுத்து சம்பாதிக்கக்கூடியவங்க, அதே சமயத்துல அழகு சார்ந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் வியாபாரம் செய்யறவங்க, அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து அந்த 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல என்னன்னா 6ஆம் இடத்தை வந்து ஒரு நோய் நொடியும் கொடுக்கக்கூடிய ஒரு பாவமா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்பப்போ ஏதோ ஒரு ஏர்லி டயபெட்டிஸு, ஒரு 40 வயசு 60 வயசு வர வேண்டியது ஒரு இதுலேயே வந்துருச்சு, நான் அப்பப்போ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். அது மாதிரி ஒரு சுபகிரகம் 6ஆம் இடத்துல எந்த கிரகத்தை எந்த பாவத்தில் இருந்தாலும் வளர்க்கும் தன்மையை நிறைந்ததுங்கிறதுனால 6ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் 6ஐயும் வளர்க்குங்கிறதுனால நல்ல வேலையை கொடுத்தாலும் சில நோய்கள், அதாவது உயிர்கொள்ள நோய் இல்லாமல் சிலது நம்ம பண்ணி மெடிசன் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார், இல்லைன்னா எனக்கு ஏறிடும் எகிரிடும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்க தான் செய்கிறார், அதை பார்த்துக்கணும். அதே சமயத்தில் நல்ல வேலை அதையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சூப்பரிங்க. அடுத்து 7ஆம் இடத்துல சுக்கிரன். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சுக்கிரனே 7ஆம் இடம்ங்கிறது திருமணஸ்தானம், உடலுறவு ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு காதல் திருமண விஷயத்துக்கு ஒண்ணுமே நல்ல விஷயம் தான். நீங்க 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா காதல் வருங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் பார்த்து நிறைய பேருக்கு ஜாதகத்துல வந்து காதல் திருமணமா சுக்கிர திசை நடக்கிறப்ப அப்புறம் கண்டிப்பா காதல் திருமணமா அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. அது சனி செவ்வாய் பாதிப்பு எப்படி இருக்கிறதுனால அது கலப்பு திருமணமா இல்லையாங்கிறது பார்த்து துல்லியமா சொல்லலாம். ஸோ காதல் விஷயத்துல திருமண விஷயத்துல நல்லா கொடுக்குதுங்க. அதே சமயத்துல இது மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த 8ஆம் அந்த சுக்கிரனே பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்துக்கு அந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக ஒரு மாதிரி 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச ஒரு அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பாவத்தின் அடிப்படையான ஒரு சுக்கிரனா வந்து 7ஆம் வீட்டுக்கு சம்மதப்படும் பொழுது வெளியில சொல்ல முடியாத ஒரு உறவாக இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. ஏன்னா 7ஆம் பாவமே உறவு தான், பங்குதாரர்கள், நண்பர்கள், மனைவியா இருந்தா கணவர், கணவன் தான். 7ஆம் பாவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய உங்களுடைய நீங்க உறவு கொள்ளக்கூடியவர் தான். ஸோ அதுலேயே ஒரு சுக்கிரன் இருக்கிறான்னா ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அப்புறம் வேலை செய்கிற இடத்துலயே கொஞ்சம் உங்களுக்கு போய் காதல் வயப்படுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மவே ஜாதகரை சுக்கிரன் பார்க்கறதுனால அவரும் கொஞ்சம் லக்னத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படி ஒரு பலன் கொடுக்குமோ அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்கிறது, கொஞ்சம் நேர்த்தியான எண்ணங்களை உடையது, அன்புக்காக என்ன வேணா செய்யறது, சக்திக்கு மேல செலவு, ஒரு காதலிக்கு அதிகமா செலவு பண்றது, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து 7ஆம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. 8ல் சுக்கிரன். 8ல் சுக்கிரன் இருக்கிறது ஒரு சுப கிரகமே 8ல இருக்கிறது. அது ஆட்சி பலமா இருந்ததுன்னா ஒண்ணுமே அது அதிகம். பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு 8ல சுக்கிரன் இருக்கிறது ஆட்சி பலத்தோட ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டு அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க, ஏன் இந்த அஸ்ட்ராலஜி பண்றவங்க, ரிசர்ச் பண்றவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் 8 சம்மந்தப்படணும். ஏன்னா அது மறைமுக சாஸ்திரத்தை குறிக்கக்கூடிய பாவம் 8. ஸோ சுக்கிரன் 8 இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஆனா அந்த சுக்கிரனுங்கிற அந்த காரத்துவமாகி இல்லற வாழ்க்கை தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய 8ல மறையிறது கொஞ்சம் குறை. மேபி அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அல்லது சில அதுல கொஞ்சம் சில ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய 3ல என்ன இருக்குதோ அதே பலன் தான் 8ஐயும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் இது மாதிரி அன்னர்ன் இன்கம் எப்போ பார்த்தாலும் இது மாதிரி சம்பாதிச்சுக்கிறாங்க, ஸ்டாக்ல சம்பாதிக்கிறாங்க,
வேற மாதிரி ஒரு இன்கம். ஏன்னா 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 2ஆம் பாவங்கிறது தனஸ்தானம். 8ல இருக்க சுக்கிரன் 2 பார்த்து 2 தனத்தை திரட்பலத்தை கொடுத்து கையில காசு, நல்ல வருமானம். சுக்கிர தசை நடக்கிறப்ப நல்லா ஒரு நாளுக்கு வந்துட்டே இருக்கு சார். அவனுக்கு அது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு. மீடியா துறையில போய் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அந்த கூட்டு முயற்சி மூலமாக ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு இடத்த வாங்குறாங்க. கூட்டு முயற்சி 8ங்கிறது கூட்டு முயற்சி மூலமாக லாபத்தை பிரிச்சுக்கிறது. அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சுபகிரகமாகிய சுக்கிரன் வந்து அருமையான ஒரு பலனை கொடுக்கும். தப்பில்லை. சூப்பர். அடுத்து 9ல் சுக்கிரன். 9ல இருக்கிறது திரிகோண ஸ்தானத்திலேயே ஒரு சுபகிரகம் இருக்கிறது அருமையான ஒரு விஷயங்கிற ஒரு அடிப்படையில சுக்கிரனே 9ஆம் இடத்துல இருக்கு நல்லது. அதே நட்பு வீட்டுல இருக்குன்னா ஒரு புதனோட வீட்லயோ ஒரு குருவோட வீட்டுல இருந்தாலும் தப்பு இல்லை. ஒரு நட்பு வீட்டுல இருக்கும் பொழுது உண்மையா நல்ல ஒரு மகர வீட்லயோ கும்ப வீட்லயோ அதுக்கு பிடித்த சனி புதனின் வீட்டுக்கும் பொழுது சுக்கிரன் வந்து டிஸ்டர்ப் ஆகாம உண்மையா நல்ல பலனை கொடுப்பார். அதே அவருக்கு பிடிக்காத செவ்வாய் வீடாகிய விருச்சிகம் மேஷத்துல இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப்டா கொடுப்பார். அது வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறார் வச்சுதான் தசாபுக்தியில் சொல்ல முடியும். பொதுவா நட்பு வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய எந்த கிரகமும் நல்ல பலனை கொடுப்பாருங்கிறதா கர்மா பிரகாரம் நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ 9ல இருக்கிற சுக்கிரன் அப்பாவுக்கு நல்ல விஷயம், நல்ல ஒரு சொல்லிக்கு பேர் சொல்லக்கூடிய ஒரு அப்பா. 9ஆம் வீட்டு அதிபதியும் நல்லா இருக்கும் பட்சத்துல இது நல்லா பொருந்தி வரும். 3ஆம் இடத்தை பார்ப்பதனால இல்ல முயற்சி ஸ்தானம் நல்லா முயற்சி செய்யக்கூடிய அமைப்பாகவும் ஜாதகர் வந்து நல்லா ஒரு உத்வேகம் உள்ளவராகவும் இளைய சகோதர சகோதரி மூலமாக நல்ல ஒரு உறவு வரக்கூடிய நல்ல ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ அந்த பூர்வ புண்ணியம் அப்பா வகையரா அப்பா பாட்டனார் அதுல எல்லாம் கொஞ்சம் நல்லா பேர் சொன்ன அந்த ஊர்லயே அவங்க சொன்னா தெரியுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக. குரு இருந்தா என்னத்த ஒரு அமைப்பு கொடுப்பாரோ அதுல பாதி அமைப்பு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சூப்பருங்க. அடுத்து 10ல் சுக்கிரன். 10ல சுக்கிரன் இருந்தா ஒரு சுப கிரகம் இருக்கு. 10ல சுக்கிரன்னு சொல்றது அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. 10ல சுக்கிரன் தான் எந்த கிரகம் 10க்கு சம்மந்தப்படுதோ அந்த கிரகத்தின் காரத்தை கொடுத்து டெக்ஸ்டைல் பிசினஸ் நிறைய திருப்பூர்காரங்க டெக்ஸ்டைல் இருக்கிறவங்க எல்லாம் 10ல சுக்கிரன் இருக்கும். கார்மெண்ட்ஸ் இன்க்ளூடுங்களா? கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, லாட்ஜ், தங்கும் விடுதி, இது எல்லாமே சுக்கிரன் இருக்கு. 10க்கு சம்மந்தப்படுற நிறைய ஜாதகத்துல நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் மாற்றமே இல்லை. ஸோ அது மாதிரி விஷயங்கள் அழகு சார்ந்த விஷயங்கள் பண்றது, ஒரு பொட்டிக் ஷாப் வைக்கிறது, இது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்டாரு பாருங்க. சுக்கிரதசை வந்துருச்சுன்னா ஸ்பின்னிங் மில் நடத்துறது, இதெல்லாம் பஞ்சு ஆலைகள் பண்றது, பஞ்சு வியாபாரி, காட்டன் மர்ச்சன்ட், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய ஜாதகத்துல பார்த்துருக்கேன். 10ங்கிற தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் சம்மந்தப்படும் பொழுது. சூப்பருங்க. அடுத்து 11ல் சுக்கிரன். 11ல சுக்கிரன் சம்மந்தப்படும் பொழுது பாத்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பு, நமக்கு உறவு கொடுக்கக்கூடிய அமைப்பு, லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அந்த சுக்கிரனே உங்களோட ஜாதகத்துல என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாருன்னு நீங்க பார்க்கணும். அது சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதியா வந்து 11ஆம் வீட்டு இருக்கிறாருன்னா லாபங்கள் நல்லா வரக்கூடிய அமைப்புகள், 11ஆம் பாவத்தை வந்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. தப்பு இல்லை. 11ஆம் பாவத்தை என்ன கிரகம் இருந்தாலும் நல்ல அமைப்புங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். 12ங்கிறது பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்து சுக்கிரன் இருக்கிற பாத்தீங்கன்னா லக்ஸுரி விஷயத்துக்காகவும் ஒரு ஆடம்பர விஷயத்துக்காகவும் செலவு பண்றதுக்கு யோசிக்க மாட்டார். கடன் வாங்கி செலவு பண்றவங்க சில பேர் பார்த்துருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா 150 பேர் 12ல சுக்கிரன் இருக்கும். ஆடம்பரத்துக்கு செலவு பண்றதுக்கு தானே சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுல தீர்க்கமா இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு சின்ன அமௌண்ட் போட்டுட்டு 90% லோன்ல போய் ஒரு லக்ஸுரி வண்டி ஓட்டுறான்னா அவன் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும். சுக்கிரன் 12ஆம் பாவத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த 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 லக்ஸுரி அது சுக்கிரன் உச்ச ஒரு மேஷ லக்னமா இருந்து சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா அந்த சுக்கிர விஷயத்துக்காக அதிகமாக செலவு பண்றது. அப்புறம் அந்த இல்லற வாழ்க்கை அந்த மாதிரி தாம்பத்திய விஷயத்துல வந்து அதிகமா 12ஆம் பாவத்துல சம்மந்தப்படும் பொழுது அதுல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. அது மாதிரி 6ஆம் இடத்துல இருந்து 12 பார்த்தாலும் சரி, 12ஆம் இடத்துலயே சுக்கிரன் இருந்தாலும் சரி, அந்த சுக்கிரனுங்கிற அந்த இல்லற விஷயங்கள் அந்த உடல் உறவு விஷயத்துல வந்து அதிக ஈடுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது சனி செவ்வாயெல்லாம் பார்க்குதா அது வேற லெவல் இருக்குதுங்கிறது அவரோட அது எப்படி அவர் பண்ண போறாரு, எப்படி அது சோசியலி அக்செப்டபிளா பண்ண போறாரா அல்லது ஒரு மாதிரி பண்ண போறாராங்கிறத அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். சுக்கிரன் 12 இருக்கிறது பொதுவா பாத்தீங்கன்னா வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவனோட ஜாதகத்துல அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு தான் சுக்கிரன் 12 இருக்கு. சூப்பருங்க. ரொம்ப டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன்னா இது அடுத்தடுத்த எபிசோட் நம்ம பண்ணலாங்கய்யா. கண்டிப்பா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.